வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் குடும்பம் கிடைத்தது. வாங்க கதைக்குள்ள போகலாம். காரில் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருந்தார் வெங்கட். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்க காரை பிரேக் போட்டு நிறுத்தினார். ஒரு ஸ்கூட்டி இடது பக்கமாய் ஓவர்டேக் செய்ய போய் நிலை தடுமாறிய பொழுது அந்த வண்டியை இடித்து தள்ளிவிட்டு சென்றது அந்த நீல நிற கார். வெங்கட் பதறிவிட்டார். உடனே கதவை திறந்து கீழே இறங்கி அந்த ஸ்கூட்டியை நோக்கி ஓடினார். சாலையோரத்தில் அந்த பெண் ரத்தம் சிந்தி கிடக்க, என்னை எப்படின்னா காப்பாத்திடுங்க ப்ளீஸ், நான் வாழணும். கவலைப்படாதம்மா, நான் எப்படின்னா உன்னை காப்பாத்திடுவேன். அவளை மெல்ல தூக்கி தன் தோள் மீது சாய்த்து கொண்டார். ரத்தம் வழிந்து அவர் சட்டையை நனைத்தது. சார், என்னால் நடக்க முடியலை, மயக்கமாக வருது. சரிம்மா, நீ பயப்படாத, நான் உன்னை தூக்கிக்கிறேன். அவளை தூக்கும் பொழுது அவரது தோள்பட்டை வலித்தது. அதை பொறுத்து கொண்டார். சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். காரை சாலையில் செலுத்தும் பொழுது செல்போனில் தன் நண்பன் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டருமான செந்தில்நாதனிடம் விபத்து பற்றி கூறி பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை பற்றியும் விளக்கமாக கூறினார். சரி, நீ பார்த்துப்போ, நான் பார்த்துக்கிறேன். சிறிது நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார் வெங்கட். விபத்து கேஸ் என்பதால் முதலில் தயங்கியவர்கள் பிறகு இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் போனில் பேசிய பிறகு வேகமாக தன் வேலைகளை துவங்கினர். அவளுக்காக தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து மருத்துவமனையில் கட்டினார். டாக்டர், இப்போ எப்படி இருக்கா அந்த பொண்ணு? கை கால்களில் எலும்பு முறிவு, தலையில் நல்ல பலத்தாடின்றதால ரத்தம் நிறைய போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்போ ஓ நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுது சொல்லி வச்சிருக்கோம். டாக்டர், என்னோட மனைவிக்கும் அதே ரத்தம்தான். அப்போ உடனே அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். விரைவாக வீட்டுக்கு வந்தவர் தன் மனைவியிடமும் மகனிடமும் நடந்ததே கூறினார். இருவரும் திகைப்பாக பார்த்தனர். பூங்கொடி, நீ ரத்தம் தருவி அந்த பொண்ணுக்கு? என்ன பேசுறீங்க? வாங்க, உடனே கிளம்பலாம். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எதை வேணால் வாங்கலாம், உயிரை வாங்க முடியாதுங்க. உயிர் விலை மதிப்பில்லாதது. அருண், நீ வீட்டில் இருப்பா, நான் அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அந்த பொண்ணு பழைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிப்பா. தன் மனைவியுடன் அரை மணி நேரத்தில் காரில் வந்து இறங்கினார். பூங்கொடியை டாக்டரிடம் அழைத்து சென்றார். பூங்கொடியும் ரத்தத்தை தந்தால் சிகிச்சை தொடங்கியது. என்னங்க? சொல்லு பூங்கொடி, அந்த பொண்ணை பற்றி எதனா தெரிஞ்சுதா? இல்லைம்மா, நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன் வா. என்னங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணு அணுவோட பிறந்த நாள். தெரியும், அவளோட பிறந்த நாளுக்கு இன்னைக்கு குழந்தைங்க ஆசிரமத்துக்கு 4 லட்சம் நன்கொடை தரலாம்னு போகும்போது தான் இந்த விபத்தை பார்த்தேன். அங்கே தர வேண்டிய பணத்தை இந்த பொண்ணோட சிகிச்சைக்கு கட்டிட்டேன். உனக்கு என் மேலே எதுனா கோவம்? என்னங்க, இதுக்கெல்லாம் நான் ஏன் கோவப்பட போகிறேன்? நீங்கள் நல்லது தானே செஞ்சுருக்கீங்க. நம்ம அருணை இங்கே இருக்க சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. உங்களுக்கும் வயசாகுதில்ல. நீ சொல்றதும் சரிதான். அருணுக்கு ஃபோன் பண்ணு. சிறிது நேரத்தில் அருண் வந்தான். அப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு காலையிலே வாங்க. வெங்கட் சிரித்தபடி மனைவியுடன் சென்றார். மறுநாள் மருத்துவமனைக்கு வந்தார் வெங்கட். அங்கே வந்த நர்ஸிடம், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? இன்னும் நினைவு வரல. சரிம்மா. சில மணி நேரம் உட்கார்ந்தவருக்கு அந்த சந்தோஷமான செய்தி கிடைத்தது. சார், அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துடுச்சு. அப்படியா? நான் உள்ளே போய் பார்க்கலாமாம்மா? போய் பாருங்க சார். வெங்கட் உள்ளே நுழைந்தார். அந்த பெண் அவரை பார்த்து, சார், ரொம்ப நன்றி. நீங்கள் என்னை தூக்கிட்டு போன வரைக்கும் தான் கவனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னை காப்பாற்றிட்டீங்க. நன்றிலாம் எதுக்குமா? உன் பேர் என்ன? அனுபமா. உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லை சார், நான் என் பெரியப்பா பெரியம்மா கூட தான் இருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு புறப்படும்போது தான் இந்த விபத்து நடந்துடுச்சு. தெய்வம் மாதிரி என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உன்னோட பெரியப்பாவுக்கு தகவல் தரணும். நீ வீட்டுக்கு வராததால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. நம்பர் சொல்லு, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவளும் சொன்னாள், நீ ஓய்விடு, நான் உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு வெளியே வந்தார். சிறிது நேரம் சென்றது. வெளியே அமர்ந்தவர் அப்படியே தன்னை அறியாமல் உறங்கிவிட்டார். அனுபமாவின் பெரியம்மாவும் பெரியப்பாவும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். ஏம்மா, இங்கே அணுன்னு ஒரு பொண்ணுக்கு விபத்து நடந்துச்சு. ஆமாம், அவளுடைய சொந்தக்காரங்க தான் நாங்கள்.
அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையே, தெரியலையே. அதோ வராங்களே நர்ஸ், அவங்கள கேளுங்க. நர்ஸம்மா, நர்ஸம்மா. யாரு? நாங்கள் அணுவோட பெரியம்மா, பெரியப்பா. அவள் நல்லா இருக்காளா? உயிருக்கு ஆபத்து இல்லை. பலத்தாடி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. யாரோ ஒரு கார்காரன் ஏற்றிட்டானாமே. ஆமாம், அவளை இங்கே அழைச்சிட்டு வந்தது யாரு? அவர் கேன்டீன் போயிருக்காரு. அங்கே நிற்கிது வெள்ளை கலர் கார், அதில் தான் உங்கள் பொண்ணு அவர் கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் பொண்ணு இல்லைம்மா, அது சொந்தக்கார பொண்ணு. எங்க வாங்க அவளை போய் பார்ப்போம். இருவரும் அவளுடைய அறையை நோக்கி சென்றனர். சூடாக காஃபி குடிக்கும் பொழுது மனைவி பூங்குடியின் அழைப்பு வந்தது. சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? நானும் அருணும் மருத்துவமனைக்கு வரப்போகிறோம். ஏன்? அந்த பொண்ணை பார்க்க தான். சரி வாங்க, நான் ரிசப்ஷனில் காத்துக்கிட்டு இருக்கேன். 5 நிமிடத்தில் மனைவியும் மகனும் அங்கு வந்து சேர்ந்தனர். மகனும் மனைவியும் வருவதை பார்த்து சிரித்தார் வெங்கட். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துலேயே வந்துட்டீங்க. சரி வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இவர்களும் அணுவை பார்க்க அவளுடைய அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இங்கு கதவை திறந்து கொண்டு அவளுடைய பெரியம்மா, பெரியப்பா உள்ளே வந்தனர். பெரியப்பாவை பார்த்து புன்னகைத்தாள் அனுபமா. எப்படிமா இருக்க உடம்பு? பரவாயில்ல பெரியப்பா. ஏண்டி, வண்டி ஓட்டும் போது கவனம் எங்கே இருக்கு? இப்படி காலை உடச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கியே, இனிமேல் எப்படி நீ வேலைக்கு போவ? எங்கள் பொண்ணுக்கு சாப்பாடு போடுறதே கஷ்டமாக இருக்குது. இதில் இப்போ நீயும் காலை உடச்சிக்கிட்ட. இனிமேல் வீட்டில் தான் இருக்க போகிற. உன் பெரியப்பா சம்பளம் சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாடகைக்குமே சரியாக போகுது. நல்ல காலம், உன்னை காப்பாற்றின அந்த இளிச்ச வாயும் பில்லை கட்டிட்டான். பெரியம்மா, அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. இளிச்ச வாயெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். கேட்டிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்கள் அம்மா தான். உங்கள் தம்பி இறந்ததும் அவனுடைய பொண்டாட்டியை அவனுடைய உயிர் தோழனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவளுக்கு அப்போ 7 வயசு. உங்கள் அம்மா என் பேத்தியை நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. இதோ படுத்து கிடக்கிறாளே இந்த மகாராணி, பாட்டி மேலே இருக்கிற பாசத்தில் நான் பாட்டி கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டா. இவளோட அம்மா தலைவலி விட்டுதுன்னு போயிட்டா. உங்கள் அம்மா இதை நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்மளை எதிர்த்து பேசாதவ இன்னைக்கு எவனோ ஒருத்தனுக்காக பேசுகிறா. திடீரென்று கதவு வேகமாக திறந்தது. அவள் யாரோ ஒருத்தனுக்காக பேசலை, அவளுடைய அப்பாவுக்காக தான் பேசுகிறா. பூங்குடி, நீயா? நான் தான். இவ்வளவு நாள் என் பொண்ணு உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்றான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். வெங்கட், நம்ம பொண்ணு அனுபமா. வெங்கட், உன்னால் ஒரு நல்லது நடந்திருக்கு சாந்தி. இவை எங்கள் பொண்ணுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. உன்னால தான் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. என் வீட்டுக்காரர் இவர்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, என் மனைவிக்கு எதுவும் தெரியாது, நான் போயிட்டேன்னா அவள் அனாதையாயிடுவா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை தரணும்னு சொன்னார். நண்பன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட சுண்டு விரல் கூட என் மேலே பட்டதில்லை, என்னை தப்பான பார்வை கூட பார்த்ததில்லை. என்னைக்கு இருந்தாலும் அணு எங்களை தேடி வருவான்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அருண் எங்கள் பையன் இல்லை, இவருடைய தூரத்து சொந்தக்காரரோட பையன். இவனுடைய அம்மா அப்பா இறந்ததால் நாங்கள் அவனை எங்கள் பையனாக வளர்க்குறோம். அவன் டாக்டருக்கு படிக்கிறான். அனு, என் கூட வாமா. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவள் வரமாட்டா. நீ சொல்கிறதெல்லாம் அவன் நம்ப ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அனு அமைதியாக இருக்க, பூங்கொடி, வெங்கட், நம்ம கிளம்பலாம். அவளுக்கு அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அண்ணா, நீயும் அப்பாவும் எப்போ என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வா என அனுபவமா சொல்ல வெங்கட் பூங்கொடி முகத்தில் சந்தோஷம். அனு, என்னையா அண்ணன்னு சொன்ன? பின்ன அண்ணனை அண்ணன்னு சொல்லாமல் வெண்ணைனா சொல்ல முடியும்? பூங்கொடியும் வெங்கட்டும் சிரித்து விட்டு அவள் அருகில் வந்தனர். அம்மா, நான் யாருன்னு தெரியாமல் ரத்தம் தந்து காப்பாற்றினேன். அப்பா என்னை அவருடைய தோளில் தூக்கிக்கிட்டு என் உயிரை காப்பாற்ற அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. யாருன்னே தெரியாத எனக்காக ராத்திரி முழுவதும் அண்ணன் தூங்காமல் கவனிச்சுக்கிட்டான். இந்த அன்பான குடும்பத்தில் இவ்வளவு நாள் நான் இல்லாமல் போயிட்டேன்னு கஷ்டமாக இருக்குமா? அதனால என்னடி தங்கும், இனி நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்க போகிறோம். பூங்குடி தன் மகள் நெற்றியில் முத்தமிட அதை ஆனந்த கண்ணீரோடு பார்த்தனர் வெங்கட்டும் அருணும். இனி அணுவின் வாழ்வில் என்றும் ஆனந்தமே. இதோட என்னுடைய கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.